நான் பெருந்தோட்டத்திலிருந்து சரஸ்வதி பேசுகிறேன். தமிழ் கலைக்கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும், அருள்மொழி மேடம் மற்றும் நீலா மேடம் அவர்களுக்கும் வணக்கம். நான் ஒரு நர்சரி பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். அங்குள்ள மாணவர்களுக்கு போதையினால் ஏற்படும் தீமைகளையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் நான் சொல்லுவேன். அப்பொழுது அவர்கள் ட்ரக்ஸால் ஏற்படும் பாதிப்புகள், ஆல்கஹால் ஏற்படும் பாதிப்புகள் இவற்றையெல்லாம் இப்பொழுதே தெரிந்து கொள்கின்றனர். சிறு வயது முதலே இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் மாணவர்கள் பின்னாளில் அதை பற்றிய நினைப்பே இல்லாமல் இருப்பார்கள். நான் தெருவில் கோலம் போடும்போது அனைவரும் இது என்ன புதுவிதமான கோலமாக மிஸ்ஸு போடுகிறார்கள் என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டே போவார்கள். அப்பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், இது ஆமாம், இது புதுவிதமான கோலம்தான். போதை என்னும் அரக்கனை ஒழிப்பதற்காக போடப்பட்ட புதுவிதமான கோலம் என்று சொல்லுவேன். அவர்களும் சிரித்து கொண்டே பார்த்து கொண்டே செல்வார்கள். இவ்வாறு தான் என் கோலம் கதை ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழ் கலைக்கழக தலைவர் மதிப்பிற்குரிய திரு பரத் சுந்தர் ஐயா, கவியரவி திரு அப்துல் காதர் ஐயா, நம்மை செம்மையாக வழிநடத்தும் கவியரசி திருமதி அருள்மொழி, அனுதினமும் நம்மை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் திருமதி நீலா ஆகியோர்களை பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் வார்த்தைகள் இல்லை. இவர்களின் பணிகள் மேலும் மேலும் சிறக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வீத லீடர்ஸ் அமைப்பும் தமிழ் கலைக்கழகமும் இணைந்து போதையில்லா தமிழகம் என்ற கான்செப்டை கொடுத்திருக்கிறார்கள். நமது சகோதரிகளின் கற்பனை திறன்கள் சிறகடித்து பறந்து விதவிதமான கோலங்களை போட்டு வருகின்றனர். நமது அரசிற்கு போதையில்லா தமிழகத்திற்கான விழிப்புணர்வு பேனர் தேவை என்றால் நம் கோலம் தமிழ் கலைக்கழகத்தின் பதிவுகளை பார்த்தாலே போதும், கிடைத்துவிடும். இந்த முயற்சியை முன்னெடுத்து வழிநடத்தும் தமிழ் கலைக்கழகத்தால் தான் நம் திறமைகள் வெளிக்கொணரப்படுகின்றன. கோலம் மட்டும் இல்லாமல் கோலத்திற்கான கதை, கவிதை, அப்பப்பா எத்தனை திறமைகள் வெளிவருகின்றன. தற்பொழுது பேச்சு திறமைகளையும் வளர்க்கிறது. நன்றி நன்றி நன்றி. அடுத்த தலைப்பை ஆவலுடன் எதிர்பார்க்கும் சிவகாம சுந்தரி, சென்னை. காலை வணக்கம். பரத் சார் அவர்களுக்கும் அருள்மொழி மேடம் அவர்களுக்கும் ஊக்குவியாளர்களுக்கும் மற்றும் என்னுடன் கோலமிடும் சகோதரி அனைவர்களுக்கும் காலை வணக்கம். சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல் நாம் போடும் கோலத்தால் யாராவது ஒரு 10 பேர் திருந்தினால் சந்தோஷம். நன்றி, வணக்கம். நான் ராஜகுமாரி, குத்தாலம்.